ஒருவனுடைய திறமைக்கும், மகிழ்ச்சிக்கும், ஆனந்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை நம்ம இன்னைக்கு கேட்டு வச்சிருக்கோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஒரு முழுமையான ஞானி நிலையை அடைய வேண்டும் என்பவனுக்கு இது கண்டிப்பாக தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி a very big yardstick to realize who you are. நீ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கியா? உண்மையான சந்தோஷத்தில் இருக்கியா? அல்லது பொய் சந்தோஷத்தில் இருக்கியா? என்பதை கூட நாம் இன்றைய செஷன்ல ரொம்ப கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. பேசிக்கலி நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, திறமை, ஆனந்தம், இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கோம். நம்ம வெரி பிகினிங்ல இருந்தே நீங்க என்னுடைய செஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மனமா சூழலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் எடுத்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனதை சுத்திகரிப்பது, மைண்ட் செட்டை எப்படி மாத்துறது, அத சாமர்த்தியமா, திறமையா, ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை நீ நெகட்டிவா பார்த்தா அது உன்னை இம்சப்படுத்துது. ஆனா அதையே எப்படி அந்த தாட் பேட்டர்ன்ஸை நீ மாத்தி அதை சந்தோஷமா மாத்துறது என்று எங்களுக்கு நீங்கள் அந்த திறமையை கற்றுக் கொடுத்தீர்கள். மனதை மாற்றும் திறமையை கற்றுக் கொடுத்தீர்கள். மனதில் சுகம் இருக்கின்றது என்பதை உணர வைத்ததோடு மட்டுமில்லாமல், அது எப்படி சுகமாகவும் துக்கமாகவும் மாறுகிறது, என் எண்ணங்களை நான் எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், எண்ணத்தை மாற்றும் திறமையை தானே நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று நம்ம வாதிடலாம். சரியா? அப்ப அந்த திறமையின் வாயிலாக நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அது மட்டும் இல்லாம இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபேக்ட். ஆட்டோமேட்டிக்கா ஒரு கலைகள், பாட்டு, டான்ஸ், அல்லது ஹியூமரஸ் ஸ்கில்ஸ், இது எல்லாமே இருக்க போய் தானங்க சந்தோஷமா இருக்கும். எந்த ஸ்கில்லுமே இல்லைன்னா எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? வெறும் ஜடம் ஜடம் கூட சொல்ல முடியாது. துக்கமாவே இருக்கும். போர் அடிக்கும், போர் அடிக்கும்லாம் சொல்றீங்க. ஏன்னா we are not exhibiting the skills outside. நம்மளுடைய அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. எந்த ஸ்கில்லும் யூஸ் பண்ணாம சும்மா உட்கார்ந்திருக்கும் போது போர் அடிக்குதா இல்லையா? உனக்கு பாஸ்கெட் பால் அவனுக்கு ஆட தெரியும். ஆனா ஆடிட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆடுறதுக்கு வழி இல்ல, வாய்ப்பு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, யாரும் இல்ல, சும்மாவே உட்கார்ந்திருக்கு. போர் தான் அடிக்குது. அப்ப ஸ்கில் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த ஸ்கில்ஸ எக்ஸிபிட் பண்ணும்போது மட்டும் தானே சுகம் என்றெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில எப்படி சந்தோஷம்னு ஒண்ணு வேணும்னா ஸ்கில் வேணும்யா. சின்ன வயசுல இருந்து 5 இருந்து படிக்க வைக்கிற. எதுக்கு படிக்கிற வைக்கிற? ஸ்கில் டெவலப்மென்ட்க்காக தானே படிக்க வைக்கிற. ஒவ்வொரு ஸ்கில்லும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதற்காக தானே படிக்க வைக்கிறோம். அப்புறம் எதுவுமே ஸ்கில் இல்லாம இருந்தா சந்தோஷமா வாழலாம்னா இவ்வளவு நாம எங்க கத்துக்கணும் என்றெல்லாம் நாம் கேள்விகள் கேட்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எக்ஸெப்ட் டீப் ஸ்லீப் என்று நீங்கள் ஒரு பாயிண்ட் போட்டீங்க. அத கொஞ்சம் ஓரமா வைங்க. மத்தபடி இன்றைக்கு நீங்கள் அனுபவித்த சுகத்தில் ஏதாவது ஒன்று உங்கள் மனதின் சம்பந்தம் இல்லாமல் இருந்ததா? உங்கள் திறமையின் சம்பந்தம் இல்லாமல் இருந்ததா? ஏன்னா திறமையே மனசுல இருந்து தானே வந்தது. ஏன்னா இந்த எண்ணங்களை நீங்க எப்படி மாத்தி அமைச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து திறமை வருது அப்படின்லாம் வச்சுக்கோ. சோ இப்படி திறமை என்பது மகிழ்ச்சியின் ஆணி வேராக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அது எப்படி சம்பந்தம் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியும் என்று பொதுவாக நமக்கு என்ன தோன்றுகிறது, தோன்றும். சரியா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சுகத்தை அனுபவிச்சதே இல்லையே. ஆன்மீகம் என்ற பெயரிலே நீங்கள் அனுபவிக்கும் அல்லது நாம் அனுபவிக்கும் அத்தனையும் கூட உண்மையான சுகமா என்றது கேள்விக்குறிதானுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகம்ன்ற பேர்ல என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஜஸ்ட் லைக் தட். இப்போ நீங்க ஒரிஷாவுக்கு போயிட்டு வந்தீங்க. சுற்றுலா செல்கிறீர்கள். ஆன்மீக பயணம். அதுவும் ஒரு குருவோடு அழைத்து செல்கிறார்கள். அதுவும் ஹியூமரஸ் ஸ்கில் நிறைந்த ஒரு குருவோட செல்லும் போது ஃபுல் என்ஜாய்மெண்ட். அந்த சுகத்தை அனுபவித்தீர்களே, அது அந்த ஹியூமரஸ் ஸ்கில் என்ற திறமையினால் அல்லவா? அல்லது உங்கள் ரசிப்பு திறமையினால் அல்லவா? இந்த திறமையே இல்லாம எங்க இருந்து சந்தோஷம் வந்தது? அடுத்து பக்தன் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக்ல எக்ஸ்பர்ட் ஆறான். ஏன்? ராம் ராம் கிருஷ்ண ஹரின்னு சொல்ற விதத்துல பாத்தீங்கன்னா இங்க ஆனந்திக்கு வந்து பாருங்க. ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி, ஒரு ராம் கிருஷ்ண வரிய பல ஆயிரம் விதமாக அவன் ராகத்தை நீட்டி நெளித்து விதவிதமாக அவன் கொண்டாடுகின்றான் என்றால் அந்த திறமை இருந்ததுனால அல்லவா அந்த ராகத்தை மாத்தி மாத்தி கொண்டாடுறான். மியூசிக் தாளம் போடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஹரிபாட் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஜன், டான்ஸ், இது எல்லாம் கலைகளில் இருந்து வந்ததுதானப்பா. இந்த ஆன்மீக விஷயமாக அனுபவிக்கப்படும் அத்தனை சுகங்களும் கூட திறமையினால் வந்ததே தவிர வேற எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆன்மீகத்துலதான் சுகம் இருக்குன்னு நீங்க சொல்ற அந்த ஆஸ்பெக்ட்லயும் ஆன்மீகத்துல எப்படி சுகம் வருது? இறைவனை நினைத்து பாட்டு பாடும்போது வருது. ஒருத்தன் வந்து வர்ணிக்கிறான். பக்தன் வந்து பாத்தீங்கன்னா கதை கதையா எழுதி வைக்கிறான். எத்தனையோ அபங்ஸ் எழுதி வச்சிருக்காராம் துக்காராமன். இறைவனின் வர்ணனை சும்மா எங்க இருந்து வர?
கிருஷ்ணா ஃபீல் நீங்க கூட தான் எழுதுனீங்க, நாங்க எழுதிட்டோமா? அப்ப கிருஷ்ணா ஃபீல் என்பது உங்கள் திறமையின் விளக்கம். காலையில் எழுந்தேன், ஒரு பிரஷ்ஷை பார்த்தேன், இறைவா உன் அன்பை கண்டேன். திறமை தானங்க. எங்களுக்கு அது தோணுச்சா? எல்லாம் உன் மனதின் திறமையை, உன் எண்ணத்தின் திறமையை கொண்டு கிருஷ்ணனின் அன்பிலே நெகிழ்ந்ததும் உன் மனதின் வைத்துத்தானே, உன் திறமையை வைத்துத்தானே. இப்ப என்ன புதுசா வந்துட்டு திறமையே இல்லாம சந்தோஷம் வருமான்னு பேசிக்கு வந்துட்டியா? என்றெல்லாம் கூட கேட்கலாம் அல்லவா? நல்லா யோசிச்சு பாருங்கங்க. இதுவரைக்கும் நாம் அனுபவிச்சதெல்லாம் இப்படித்தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆன்மீகம் என்ற பெயரில் நாம் அனுபவித்த அத்தனை சுகங்களும் கூட மனதின் துணை கொண்டு அனுபவித்த சுகங்கள் தானே தவிர, மனதின் துணை இல்லாமல் அனுபவித்த சுகம் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? மனதின் துணை என்று சொல்லிவிட்டாலே திறமையின் காரணமாக அனுபவித்தோம் என்று தானே சொல்ல முடியும். இப்ப என்ன புதுசா மனசே இல்லாம அதாவது திறமையே இல்லாம சந்தோஷமா என்றெல்லாம் உங்களுக்கு கேட்க தோணலாம். சரியா? நான் முதல்ல ஞானதேவர் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா, இந்த சைடையும் முழுசா சொல்லிட்டு, இந்த சைடையும் முழுசா சொல்லிட்டு தான் கன்க்ளூட் பண்ணுவார் இல்லையா? ஸோ, கண்டிப்பா நாமளும் அப்படி பண்ணாதான் சரியா வரும் என்று நினைக்கின்றேன். ஸோ, இன்ஃபாக்ட் இப்ப நான் இவ்வளவு நேரம் நான் தெளிவா வந்து திறமைதான் மகிழ்ச்சிக்கு வித்திடும் என்று ஒரு ஷேர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். அதாவது ஹையஸ்ட் நாலேஜ்ல இல்லாம நம்மளால பண்ண முடியாது. இப்பலாம் நம்ம டெய்லி அந்த நாலேட்ஜ பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால, அது வழியா தான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப இருப்பது ஒன்று. அது என்ன என்றால், சச்சிதானந்தம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு உணர்வு தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. that we call it as the மெகா கான்ஷியஸ்னஸ் அல்லது பரபிரம்ம உணர்வு என்று நாம் அழைக்கின்றோம். அது ஒன்றுதான் இருக்கின்றது என்றால் நான் யார்? நானும் அதுவாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க இருக்கின்ற எல்லா உணர்வுமே அது மட்டும் தான் என்பது மிக தெளிவாகிறது. ஏன்னா அது உயரிய தத்துவம், உலக தத்துவம் சொல்லுகின்றது, வேத தத்துவம் சொல்லுகின்றது. ஒன்று, அனைத்தும் ஒன்று, இருப்பது ஒன்று. அந்த ஒரே உணர்வுன்னு கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கின்றது. அந்த உணர்வு தான் இங்கே மனதிலே பிரதிபலிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான உணர்வுகளாக பிரதிபலிக்கின்றன என்றுதான் தத்துவங்கள் உணர்த்துகின்றன. சரியா? அப்போ லட்சக்கணக்கான உணர்வுகள் பிரதிபலித்தாலும் கூட, அவைகளெல்லாம் என்ன என்று கேட்டால், இந்த ஆனந்தமயமான இந்த ஒரே உணர்வு தான் அங்கே பட்டு பிரதிபலிக்கின்றது என்று அர்த்தம். இது மட்டுமே தான் ஆனந்தம். சச்சிதானந்தமாக பரபிரம்ம உணர்வும் இருக்கின்றது இல்லையா? அது மட்டுமே தான் ஆனந்தம். அத தப்ப வேறு ஒன்று ஆனந்தமே கிடையாது. ஞானேஸ்வரில ரொம்ப இடத்துல ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. ஆனந்தத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாரு, தன் ஆன்ம உணர்வில் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அதுவே சுகம். சுகத்துக்கு அவர் விளக்கம் குடுக்குற விளக்கம். சரியா? அப்போ எப்பயுமே அவர் துக்கத்துக்கும் சேர்த்து விளக்கம் குடுப்பார்ல. அப்ப துக்கம் என்றால் என்ன? அந்த ஆன்ம உணர்வினை தவிர மற்ற வகையில் அவன் அனுபவிக்கப்படும் அத்தனையும் துக்கமே. மிக தெளிவான ஞானேஸ்வரி ஓவி இது. சரியா? திஸ் இஸ் த ரூட். என்ன என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஆன்ம உணர்வினை தவிர நீ அனுபவிக்கின்ற அத்தனை உணர்வும் துக்கமே. அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்ன இந்த பஜனு, பாட்டு, நீங்க ஆன்மீக சுற்றுலா, இது எல்லாம் கூட ஆன்ம உணர்வுலயாங்க அனுபவிச்சோம். மன உணர்வுல தானங்க அனுபவிச்சோம். அது எல்லாத்தையும் துக்கம்னு சொல்றாரோன்னு பயமா இருக்குல்ல? அப்படித்தான் சொல்லியிருக்காரு அவரு. சரியா? ஆன்ம உணர்வினை தப்ப மற்ற அனைத்து உணர்வுகளும் துக்கமே என்று அவர் எழுதியிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி. திறமை என்பது ஆன்ம உணர்வா? அல்லது மனதின் உணர்வா? என்று சிந்தித்து பாருங்கள். ஆன்ம உணர்வு எந்த திறமைகள் ஏன்னா திறமைனாலே என்ன? மனது, முக்குணங்கள். திறமை எங்கிருந்து வருது? குணங்களின் அடிப்படையில திறமைகள் டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவரு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க. நம்ம ஞானேஸ்வரி என்ன சொல்லியிருந்தாரு? சாத்வீகத்திலிருந்து பிராமணன். ஆ சாத்வீகத்திலிருந்து சாத்வீகத்தின் உச்சத்தில் இருந்த பிராமணன், சாத்வீகத்தின் கொஞ்சம் லோயர் கேடர்ல இருந்து க்ஷத்ரியன், சாத்வீக் பிளஸ் ரஜஸின் கலவையில் இருந்து வைஷ்யன் அண்ட் ரஜஸ் மற்றும் தமோ கலவையில் இருந்து சூத்ரன் பிறக்கின்றான் என்று சொல்லியிருந்தார். அப்போ இந்த 4 வர்ணத்தாருக்கும் எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த ஸ்கில் செட் எங்க இருந்து வந்தது அப்படின்னா குணங்களின் அடிப்படையில் வந்தது. சரியா? அப்ப இந்த குணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அது மாயைக்காக ஏற்படுத்தப்பட்ட வேஷங்கள் என்பதை நாம் அறிவோம். குணங்கள் என்பது மாயைக்காக ஏற்பட்ட வேஷங்கள் என்பதை நாம் அறிவோம். சரியா? அப்போ திறமைகள் என்பதும் கூட மாயைக்காக ஏற்பட்ட வேஷங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை திறமைசாலிகளும் கூட அதுவும் ஒரு வேஷமாகத்தான் இருக்க முடியும். இப்ப எக்ஸ்பர்ட் சிங்கர் என்ற வேஷத்தில் அவன் இருக்கின்றான். எக்ஸ்பர்ட் கிரிக்கெட்டர் என்ற வேஷத்தில் அவன் இருக்கின்றான். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேஷங்களாகத்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேஷங்கள் அவனுக்கு சுகத்தை கொடுக்கின்றதா அல்லது வேஷம் போட்டவன் சுகத்தில் இருக்கின்றானா? திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஏற்கனவே ரொம்ப டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் சும்மா சும்மா மீண்டும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கேட்கிற கேள்விதான். என்ன சொல்லியிருக்கோம்? பிரதிபிம்ப உணர்வு, அதாவது ஆத்ம உணர்வு. அது என்னடா சொல்லியிருந்தேன் முன்னாடி நம்ம கேட்ட கொஸ்டின்? சுயம் பிரகாசத்தால் பிரகாசிக்கப்படுகின்ற ஒரு வஸ்து சுயம் பிரகாசத்தை பிரகாசிக்க செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டமா இல்லையா? அதாவது சூரியனால் பிரகாசிக்கப்படும் சந்திரன் சூரியனை பிரகாசிக்க செய்வானா என்று கேட்டோம் அல்லவா? கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் கொஞ்சம் டெப்த் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். சரியா? அப்ப இந்த வேஷங்கள் என்று சொன்னோம் இல்லையா? அந்த குணங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த திறமைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது எல்லாமே வேஷங்கள். இப்போ இந்த சுயம் பிரகாசம் அதன் மேல் பட்டது, பட்டு பிரதிபலித்தது. அந்த பிரதிபலித்த அந்த பிரதிபிம்ப உணர்வு இங்கே சுகத்தை அனுபவித்தது என நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த சுகத்திற்கு காரணம் அந்த சுயம் பிரகாசம் அல்லவா? அந்த சுயமாக ஒளிந்து கொண்டிருக்கும், அது சுயம் பிரகாசம்னு வச்சுக்கோங்க, சுயமாக ஆனந்தமாக இருக்கின்றதுன்னு வச்சுக்கோங்க. ஆனந்தம் அங்கே பட்டது, அந்த ஆனந்தம் அங்கே பிரதிபலித்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனந்தம் எதுல பட்டாலும் ஆனந்தமாகத்தான் பிரதிபலிக்க வேண்டும். அங்கே எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி ஸ்கில்ட் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட்ல பட்டாலும் ஆனந்தமா தான் பிரதிபலிக்கும். ஹைலி அன்ஸ்கில்டு என்ற ஒரு விஷயத்துல பட்டாதான் ஆனந்தமா தான் பிரதிபலிக்கும். ஏன்னா சுயம் பிரகாசம் ஆனந்தமானது. சுயம் பிரகாசம் ஆனந்தமாக இருக்கின்றது. ஆனந்தமான ஒளி எதில் பட்டாலும் ஆனந்தமாகத்தான் பிரதிபலிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேஷம் சுயம் பிரகாசத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. வேஷம் எல்லளவும் அந்த சுயம் பிரகாசத்துக்கே ஆனந்தமாக கொடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் தாங்க பேசிக் ஃபேக்ட். சரியா? இதை புரியலைன்னா இந்த கேள்விக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஏன் இந்த இதை இவ்வளவு வலியுறுத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் இந்த மனதை விட்டு அந்த மனதின் சம்மதம் இல்லாத ஒரு சுகம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு கூட பார்க்கல. சுத்தி 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 இந்த மனசை வச்சேதான் நம்ம இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முயல்கின்றோமே தவிர, மனசிற்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கின்றது என்பதை நாம் உணர்வதே இல்லை. ஆனால் என் சுயத்தை நான் உணர வேண்டும் என்றால் இந்த உடல், மனம், புத்தி ஆகிய இவைகளெல்லாம் மாயை, இது நான் அல்ல என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனால் மட்டும்தான் அந்த சச்சிதானந்த உணர்வை அனுபவிக்க முடிகிறது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்ட பின் அனுபவித்தானே ஆகணும் என்று தோன்றுகிறது. சரியா? அதே அதே. சோ இங்கே மனதை ஜடம் என்று ஒரு 1 hour கிளாஸ்ல நம்ம ப்ரூவ் பண்ணோம். எப்ப மனம்னு ஜடம்னு சொல்லிட்டோமோ அந்த எண்ணங்கள் தான் திறமைகளாகவும் இருக்கிறது. மனம்தான் திறமையாக இருக்கின்றது. அப்ப திறமை என்பது கூட ஜடம்தான். ஆனால் அது திறமையாக வெளிப்படுவதற்கு காரணம் அந்த சச்சிதானந்தம். அது திறமையாகவும் வெளிப்படும், முட்டாளாவும் வெளிப்படும், எப்படி வேணாலும் வெளிப்படும். பட் தி பியூட்டி இஸ் அது எப்படி வெளிப்பட்டாலும் ஆனந்தமாகவே இருக்கும். அதாவது ஒரு நேரத்துல நீங்க ஆனந்தத்தை அடைஞ்சிட்டீங்க. அந்த ஆனந்தம் ஏதோ அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து வந்ததுன்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க. ஸ்கிரிப்ட்ல இருந்து வர முடியாது. அது அதுல இருந்து தான் வருது. ஒரு துக்கப்படுறீங்க. அந்த துக்கம் கூட ஏதோ அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது துக்கமே அல்ல. அது ஆனந்தத்தின் பிரதிபலிப்பு தான். எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் டிஃபரன்ஸ். துக்கமாக வெளிப்படுகிறது. எது வெளிப்படுகிறது? ஆனந்தம் வெளிப்படுகிறது. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஸ்கிரிப்டே நான் நினைச்ச அந்த ஒரு ப்ராப்ளத்தினால சுகம் என்பது அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து வந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். துக்கமும் ஸ்கிரிப்ட்ல இருந்து வந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். மனமே சுகத்துக்கும் துக்கத்திற்கும் காரணம்னு சொன்ன அதே நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். மனம் சுகத்துக்கும் காரணம் கிடையாது, துக்கத்துக்கும் காரணம் கிடையாது. ஏன்னா மனம் ஒரு ஜடம்.
மனதில் சுகமான எண்ணங்கள் இருக்கும் போது அது பிரதிபலிக்கும் போது சுகமாக அது வெளிப்படுகிறது. துக்கமான எண்ணங்களில் அந்த சச்சிதானந்தம் வரும்போது அது துக்கமாக பிரதிபலிக்கின்றது, வெளிப்படுத்துகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நடிகன் சுகமாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், துக்கமாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். ஆனா நடிகன் ஆனந்தமா தாங்க இருப்பான். துக்கமாக எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதும் ஆனந்தமா தாங்க இருப்பான். சுகமா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதும் ஆனந்தமா தானங்க இருப்பான். அப்ப இருப்பது ஒன்று, அது நடிகன் மட்டுமே என்றால், அந்த வேஷங்கள் அத்தனையும் திறமைகள் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால், அவன் எந்த வேஷம் போட்டாலும் அந்த வேஷமாங்க அவனுக்கு சந்தோஷத்த குடுக்கும். நடிகன் தாங்க அந்த வேஷத்துக்கே சந்தோஷத்த குடுக்குறான். அல்லது வேஷம் ஜடம்னு சொல்லிட்டோம். அதனால வேஷம் சந்தோஷப்படுதுன்னு சொல்லாதீங்க. நடிகனின் சந்தோஷம் வேஷத்திலே வெளிப்படுகிறதப்பா. அது துக்கமாக இருந்தாலும் நடிகனின் சந்தோஷம், அந்த சச்சிதானந்தமே துக்கமாக வெளிப்படுகிறது, சுகமாக வெளிப்படுகிறது, பயமாக வெளிப்படுகிறது, கோபமாக வெளிப்படுகிறது. இவ்வுள்ள அத்தனை உணர்வுகளாகவும் அந்த ஒரே சச்சிதானந்த உணர்வே விதவிதமாய் வெளிப்பட்டு இங்கே தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதானே உண்மை. திறமையாளனாக தோற்றமளித்துக் கொண்டிருப்பது எதுன்னா சச்சிதானந்தமான அந்த ஆத்மஸ்வரூபம் தான் இங்கே தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தோற்றத்திலே நீ நான் என்று சிக்கிக் கொள்கிறாய். அதனால அதுவே காரணம்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிற. ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஹியூமரஸ் ஸ்கில் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட்ல அந்த சச்சிதானந்தம் படுது. பட்ட உடனே அது ஹியூமர் ஸ்கில்லா ரெஃப்ளெக்ட் ஆகுது. ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா ஹியூமர் ஸ்கில்லுனால அது சந்தோஷம் இல்ல. சச்சிதானந்தம் சுயமாவே சந்தோஷமா இருக்கிறதுனால ஹியூமர் ஸ்கில் சந்தோஷமா வெளிப்படுது. இந்த இடத்துல பயங்கர துக்கமான ஸ்கிரிப்டா இருந்தாலும் அது பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது துக்கம் என்பது எக்ஸ்பிரஷனாகத்தான் இருக்குமே தவிர 100% ஆனந்தம் எல்லளவும் குறையாமல் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல ரொம்ப சிம்பிளா சுதா ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, திறமையினாலதான் சந்தோஷம் வரும்னா, கிட்டத்தட்ட சூழலை நம்பி வாழ்ற மாதிரி. 100% உன்னுடைய திறமை 24 ஹவர்ஸும் வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டே இருக்க முடியாதுங்க. பேஸ்கெட் பால்ல திறமைன்னா 24 ஹவர்ஸ் ஆடிருவியா நீ? பாட்டு பாடிக்கிட்டே இருந்தியா 24 ஹவர்ஸும்? அல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறியா 24 ஹவர்ஸும்? இட் இஸ் இம்பாசிபிள். அப்ப திறமைகள் அப்படிங்கிறது வந்து வந்து போய்க்கொண்டுதான் இருக்கும். அந்த திறமைகளே இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு உண்டான சூழல் வந்து தொலைய வேண்டும். வந்தால் தான் அந்த திறமையும் நீ வெளிப்படுத்த முடியும் என்றெல்லாம் காணும்போது அப்போது உன் ஆனந்தம் அனைத்தும் சூழலுக்கு அடிமையா? நீ சுதந்திரமானவன் அல்லவா? சச்சிதானந்தமானவன் அல்லவா? 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் கொண்டாட்டத்தில் இருக்கிறவன் அல்லவா? அப்ப ஏதோ ஒன்றை நம்பினாலே கண்டிப்பாக அது உன் சுகானந்தம், சுய ஆனந்தமாக இருக்க முடியாதல்லவா? அப்ப திறமையை நம்புகின்றேன் என்று சொல்லும் போதே அது உன்னுடைய சுய ஆனந்தமாக இருக்க முடியாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போ ஒவ்வொரு நொடியும் நாம் ஆனந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எனது சொரூபமே. அப்ப ஃபைனலா எப்படிப்பா நீ ப்ரூஃப் பண்ணுவ அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆனந்தம் என்பது ஏதோ ஒன்றினால் அடையப்படுவது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரையும் இதை என்னால ப்ரூஃப் பண்ணவே முடியாது. ஒரு திறமையை நான் அடையிறேன். என்னுடைய மன விருத்தியை நான் பாசிட்டிவ் திங்கிங்க கொண்டு வந்து அடைஞ்சுட்டேன். இந்த எல்லாமே நான் வந்துருவாங்க. சரியா? என்னுடைய திறமையினால், என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங்கினால் என்று இப்படியெல்லாம் நான் சுகமாக வாழ்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால், அந்த நான் இருக்கிற வரைக்கும் அது டெம்பரரி துக்கம். ஞானதேவர் பாயிண்ட் ஆஃப் வியூல துக்கத்த சுகம்ன்ற போர்வையை போர்த்திக் கொண்டு வந்து உன்னை ஏமாத்திக் கொண்டிருக்கின்றதடா மூடனே! அது சுகமே கிடையாது. நானை வைத்துக் கொண்டு நீ அனுபவிக்கும் அத்தனை சுகங்களும், மனதை உண்மை என்று நம்பிக்கொண்டு நீ மனதேனா நான் என்னுடைய மனசுன்னு சொல்லிக்கிட்டு, என் திறமைன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ அனுபவிக்கின்ற அத்தனை ஆனந்தமும் துக்கம் தான். துக்கம் சுகம் என்னும் போர்வையில் வந்து உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று ஞானதேவர் சொல்லுகின்றார். அப்போ இது எப்படிதான் ப்ரூஃப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி ஷுட் ரியலைஸ் தட் இந்த உலகம் என்பது வெறும் மாயை. இந்த உடல், மனம், புத்தி இவைகளெல்லாம் வெரி வெரி டெம்பரரியாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த மாயை உண்மை அல்ல. இதில் பிரதிபலிக்கப்பட்டு வரும் எதுவும் உண்மை அல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஆ ஒரு சுகமான ஸ்கிரிப்ட்ல வந்து வெளிப்படுகின்ற அந்த சுகம் உண்மை அல்ல. உண்மை வந்து அந்த ஆனந்தம் மட்டும் தான் உண்மை. அது சும்மா நாச்சுக்கும் சுகமா வெளிப்படுத்துறான். சும்மா நாச்சுக்கும் துக்கமா வெளிப்படுத்துறான். நடிகன் சுகமாக வெளிப்படுத்துகின்ற அந்த சுகம் உண்மையானதல்ல. துக்கமாக வெளிப்படுகின்ற அந்த துக்கம் உண்மையானதல்ல. அவனது சுயம் மட்டுமே எப்போதும் உண்மையானதாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுயத்தை காணாத வரை, நாம் இதை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரை, கண்டிப்பாக
நாம வந்து நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும். நான் எக்ஸ்ட்ரீமா சொன்ன விஷயம் என்னன்னா, ஆன்மீக விஷயமாக அனுபவிக்கப்படும் நீங்கள் இதுவரை அனுபவிக்கின்ற அத்தனை சுகங்களும் கூட உங்கள் சுரூப சுகம் அல்ல. அதுவும் மனதின் மாயையினால் ஏற்பட்டதுதான். அது நிரந்தர சுகத்தை உங்களுக்கு கொடுக்காது. 24 ஹவர்ஸ் பாட்டு பாடிட்டே இருப்பியா? 24 ஹவர்ஸ் நான் ராமகிருஷ்ண ஹரின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறியா? முடியுமா? பட் அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லிடுறேன். கண்ணன் சொல்லியிருந்தான், ரஜோதமோ குணங்களை விட்டு சாத்வீக குணத்துக்கு வா என்று. அது உனக்கு ஞானத்துக்கு உதவி செய்யும் என்று. அதுவே ஞானம் என்று சொல்லலைங்க. குணாதீத நிலையைத்தான் அவன் ஞானம் என்று சொன்னான். அந்த மாதிரி பஜன் பாடுறது, நீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல. அது இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். அது உன்னை நீ யார் என்று உணர்த்தி அந்த உண்மையான ஆனந்தத்திற்கு ஹெல்ப் பண்ணும் என்பதால் நீங்கள் அதை செய்யுங்கள், வேண்டாம் என்று மறுக்கவில்லை. ஆனால் அதுவே உண்மையான ஆனந்தம் என்று நினைத்து விடாதீர்கள். அது வெறும் மாயை. உண்மை என்று நாம், அதாவது ஆர்டினரி எல்லா ஹாப்பினஸோட அதுவும் ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவுதான். சோ அது உண்மை கிடையாது என்ற உணர்வை நாம் பெற வேண்டும். அது சாத்வீக குணம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனால அது உயர்வாக கண்ணன் சுட்டிக்காட்டினான், வாஸ்தவம் தான். ஆனால் அதுவும் கூட உண்மை கிடையாது. அது உண்மையான சுகத்தை தராது. சாத்விக்ல லாக் ஆயிடாதேன்னு அவன் கடைசியில சொல்லி காட்டி, நீ அதையும் தாண்டி முக்குணாதீன், அதாவது குணாதீத ஸ்திதியை அடைய வேண்டும் என்றுதான் அவன் சுட்டிக்காட்டினான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுல எனக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதை கேட்கும்போது யூ ஷுட் பி கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் இன் யுவர் மைண்ட். அதாவது திறமைகளை வைத்துத்தான் நாம் ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா, திறமைகள் ஞானத்தை உணர்வதற்கு தடையாகத்தான் இருக்கின்றன. திறமையுள்ளவனாக இருப்பது என்பதை ருசிக்காது என்று ஞானதேவர் சொல்லுகின்றார். பிரகஸ்பதிக்கு சமானனாக சர்வஞனாக இருப்பான், ஆனால் மிக்க பிரியத்துடன் தன் திறமைகளை எல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டு பைத்தியக்கார வேஷம் கொண்டு திரிவான் என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், அந்த திறமைகள் உண்மையில் தனக்கு ஞானத்திற்கு மிகப்பெரிய பங்கமாக இருக்கின்றது என்று நாம் உணர வேண்டும். பட்டினத்தார் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தான். பல கோடிகளை சம்பாதிக்கும் திறமை படைத்திருந்தான். எங்கே அந்த திறமை என்னை ஞானியாக்க விடாதோ என்று நினைத்த அந்த திறமையை குப்பையிலே போட்டுவிட்டு வெளியே வந்தான். அவன் பிச்சை எடுத்து வாழ்ந்தான். எந்த திறமையையும் பயன்படுத்தாமல் வாழ்ந்தான். பின் ஞானி ஆனான் என்றுதான் கதை சொல்லுகிறது. எத்தனையோ பக்தர்களின் கதைகளை நாம் உதாரணமாக சொல்லலாம். சுதாமா என்று ஒருவன் வாழ்ந்தானே, பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து என்ன திறமையை கண்டீர்கள் அவனிடத்தில்? ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா என்று அனுதினமும் ஒவ்வொரு க்ஷணமும் அவன் மனம் அதில் லயப்பட்டது. ஈஸ்வர சரணாகதி ஏற்பட்டது. ஈஸ்வரன் அவனுக்கு தான் யார் என்று உண்மையை காட்டிக் கொடுத்தான். திஸ் ஈஸியஸ்ட் வே இன் பக்தி. சரியா? ஏன்னா என்னை நான் உணர்வதற்கு ஃபர்ஸ்ட் நான் புத்தி அல்ல, மனம் அல்ல, உடல் அல்ல அப்படின்னு நானா புரிஞ்சுக்கிட்டு நான் உணரணுங்கிறது ஞான யோகங்க. ஆனா இந்த உடல், மனம், புத்தி எல்லாத்தையும் தூக்கி காப்புன்னு ஈஸ்வரன்ட்ட கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொன்னா அவன் பார்த்துக் கொள்கின்றான் நான் யார் என்பதை. சோ தட் ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் டெக்னிக். சரியா? ஆனா அங்கேயும் என்ன நடக்குது? உன் உடல், மனம், புத்தியை விட்ட பிறகுதான் நீ ஞானி ஆகின்றாய் என்பதுதானே நடக்கின்றது. பக்தர்கள் சுதாமா அதுதான் பண்ணான். இவ்வளவுண்டு ஒட்டிட்டு இருந்த அந்த ஈகோவும் வந்து அங்க அவள் தின்னதுக்கு அப்புறம் கண்ணன் அதை சுட்டிக்காட்டி தூக்குகின்றான் என்பதை எல்லாம் நாம் காண்கின்றோம். ஞானத்தை அடைவதற்கு அல்லது சச்சிதானந்தத்தை உணர்வதற்கு, பேரின்பத்தை அடைவதற்கு உங்களுக்கு வேண்டிய தகுதி திறமைகள் அல்ல. யமம், நியமம், என்னது, சமாதி, சட் சம்பத்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில சில எல்லாம் பேசிக் கட்டுப்பாடுகள். முமுட்சுத்துவம், அதாவது மோட்சத்தில் இச்சை, உடல், மனம், புத்தி இவைகளை எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய மனோபாங்கு, திறமைகளை துச்சமாக எண்ணுகின்ற மனம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் we are all pondering on the skillsங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஞானம் நமக்கு வந்துருச்சு. திறமைகளை கண்டு மயக்கம் இல்லாமலா இருக்கின்றோம்? ஒரு திறமையா ஒருத்தன் பாட்டு பாடிட்டான்னா அப்படியே மயங்காமலா இருக்கின்றோம்? திறமையில் மயங்குவதல்ல உண்மையான சந்தோஷம். அது எனக்குள்ளேயே இருக்கின்றது. எந்த திறமைகளும் இல்லாமலும் என்னால் அந்த ஆனந்தத்தை சுவைக்க முடியும் என்று உணர வேண்டும். திறமைகளை தேடி நாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை என்று உணர வேண்டும். அப்கோர்ஸ் பேசிக்கலி நீங்க சில விஷயம் எல்லாம் சொன்னீங்க. கர்மயோகத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும்னாலே கொஞ்சமாவது திறமை வேணும்ல. சோ அப்போ அதுக்குன்னு கொஞ்சமாவது நீ வந்து சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு உன் திறமையில இருந்தாதானே முடியும் என்றெல்லாம் சொன்னீர்களே என்றெல்லாம் நீங்கள் கோடிட்டு காட்டியிருந்தீர்களே, மறுக்கவில்லை. அதுவும் ஜஸ்ட் இட் இஸ் ஹெல்பிங் டுவர்ட்ஸ் டு அட்டைன் தி நாலேஜ். பட் அதுவே பெரிய டேஞ்சர் ஆயிடுது இல்ல பிற்காலத்துல.
ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு திறமை வேணுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கர்மயோகத்தை ஃபாலோ பண்றது கூட ஒரு திறமை வேணுங்கன்னு சொல்லலாங்க. ஆனா அந்த திறமை கடைசியில என்னவா மாறுதுன்னா, ஈகோவா மாறி கடைசியில அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாம தடையால போய் நிக்குது. அப்போ இங்கே தேவை என்பது அகங்காரத்தை நொறுக்கினால் உனக்கு கிடைப்பது பேரானந்தம். அகங்காரத்தை நொறுக்குவதற்கு திறமை இல்லாமல் இருந்தால் தான் நொறுங்கும். யாரோ சொல்லியிருந்தாங்க, சகுந்தலாமா சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். திறமைகள் இருக்க இருக்க அகங்காரம் அதிகரிக்கிறது. திறமைகள் இல்லாமல் போக போக அகங்காரம் அடிபடுகிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது அகங்காரமற்ற நிலையில். அகங்காரமற்ற நிலையில்னா மனமற்ற நிலையில் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எதுக்கு திறமை என்று தானே சொல்ல வேண்டியிருக்கின்றது. சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று சொன்னான் தாயுமானவர். அப்போ எதுவுமே செய்யாமல் இருந்து அதுவே பெரிய கஷ்டம் அப்படிங்கிறாங்க. சும்மா இருப்பது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு கேக்குறீங்க. சரியா? பட் அப்படி ஆயிடுச்சு. சரியா? சோ தேர்ஃபோர் அகைன் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஞானத்தை விட மிகவும் எளிதானது எதுவுமே இல்லை. ஏனென்றால் நாம் எதுவுமே செய்யக்கூடாததுதான் ஞானம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாம் மனதை பிடித்து தொங்குகின்றோம். புத்தியை பிடித்து பிழிந்து எடுக்கின்றோம். இப்ப சொன்னார்ல, சுதா கிட்ட பேசும்போது நீங்க கூட சொன்னீங்கல்ல, சும்மா நாச்சுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னு ஃபீலிங்ல பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, புத்தியை கடைந்து புத்தியை யோசித்து நான் இப்படி இந்த ஞானத்தை புரிந்து கொண்டுள்ளேன்னு நீங்க புத்தியை புடிச்சிட்டீங்கன்னா கூட உங்களால ஞானியாக முடியாது. ஜஸ்ட் லைக் தட் ஃபன்னாக நான் தான் ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபமே நான் தான். ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. பயங்கரமா அழுகுறீங்க. அந்த அழுகை என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வு நீங்க தான் உற்பத்தி பண்றீங்க. யாரு நீங்க? சச்சிதானந்தமாக இருக்கின்ற நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள். ஆனா அது ஸ்கிரிப்ட்ன்றத மறந்து ஒட்டுனதுனால உட்கார்ந்து ரியலா அழுதுட்டு இருக்கீங்கங்க. ஆனா அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சச்சிதானந்தமான உணர்வு. இப்போது நான் அழுது என் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறேன். இப்போது பயந்து என் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறேன். என்று உங்கள் எல்லா உணர்வுகளும் பின்னணியில் நீங்கள் ஆத்மா, நான் ஆனந்த சொரூபி என்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்துவிட்டால் அதுவே ஞானம். தட் இஸ் ஒன் லைன் ஃபார்முலா டு ரீச் தி ஞானா. அப்ப அல்டிமேட்லி அதற்கு தடையாக இருக்கின்ற இந்த மனம், புத்தி, அகங்காரம் இவை நசுக்கப்படாமல் அந்த ஆனந்தத்தை உணரவே முடியாது. ஆனால் இவைகள்தான் சுகம் என்று இத்தனை நாட்களும் நாம் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக திறமைகள் என்பது மனதின் ஒரு விஷயமே தவிர, அது சச்சிதானந்தம் அல்ல. அது ஒரு ஜடம். இன்னைக்கு வரைக்கும் திறமைகளை நம்பி நாம் நிறையவே வாழ்ந்துட்டு இருக்கோம். திறமைசாலிகளிடம் மயங்குவது என்பதெல்லாம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். புரிஞ்சுக்குமான்னு எனக்கு தெரியல. அதாவது ஸ்கிரிப்டுக்கு ஸ்கிரிப்ட்ன்னு சொன்னோம் இல்லையா? ஜடம். ஆனா அந்த ஜடம் இவ்வளவு திறமையா எப்படிங்க வேலை செய்யுது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சிலர் வந்து திறமையா பாடுறது, திறமையா ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மெய் சிலிர்ப்பாக இருக்கின்றது. ஒரு ஜடம் இருக்கிறது. அது கூட ஜடம் இல்ல. உன்னுடைய சொரூப ஆனந்தமே தான் அந்த ஸ்கிரிப்ட்ல பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. நீ நான்னு போயிட்டு அதுல ஒட்டிட்டு இருக்க அவ்வளவுதான். இல்ல நம்ம பாக்குறவங்க வந்து அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட போயிட்டு உண்மை நம்பி நாம ஏமாந்துட்டு இருக்கோமே தவிர, உண்மையில் அந்த திறமைக்கும் அடிப்படை எது என்றால் அந்த சச்சிதானந்தம் தான். ஏன்னா அது மட்டும்தாங்க இருக்கு. அதுதாங்க ரூட் எல்லாத்துக்குமே. திறமையும் அவனிடத்தில் தான் வர முடியுமே தவிர வேற எங்கும் வர முடியாது. எல்லாம் அவன் அல்லது எல்லாம் நான். இந்த மகத்தான உண்மையை மறந்துவிட்டு இந்த திறமைகள்லயும் மற்ற விஷயங்கள்லயும் நாம் சிக்கி கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் அஞ்ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல.